பிளட் பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. நம்ம ரத்தத்தில் உள்ள கழிவுகளையும், நச்சுகளையும் வெளியேற்றுவதில அதி சிறந்த மருந்தாக இந்த துளசி தான் இருக்குன்றாங்க. இந்த துளசி தண்ணி நம்ம குடிக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரத்தத்தோட கலந்து ரத்தத்தில் உள்ள கழிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றுவதற்கு ரொம்பவே உதவுதாங்க. அதுக்கப்புறம் மெயின் மேட்டர்ன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் சளி, இருமல், ஞாபக சக்தியின்மை, ஆஸ்துமா பிரச்சனை, தொண்டையில புண்ணு அது போன்ற பல பிரச்சனைகள் இருக்கோ, தயவு செஞ்சு நீங்க வெறும் வயித்துல காலையில துளசி தண்ணிய கொதிக்க வச்சு நல்லா சுட சுட குடிக்கிறீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை நீங்குன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, நீங்க தினமும் துளசி தண்ணி அப்படின்னு துளசி டீ குடிச்சா வந்து பாத்தீங்கன்னா உங்க உடம்பில் உள்ள சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தலாமா. அதோட மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்குவதற்கும் இந்த துளசி இலை வந்து ரொம்ப உதவுதுன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, யாருக்கெல்லாம் இந்த படை பிரச்சனை அதிகமா இருக்கு, உங்க ஸ்கின் ப்ராப்ளம் அதிகமா இருக்கு, உங்கள் தோல் பளபளப்பாவும் ஜொலிஜொலிப்பா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா, தயவு செஞ்சு துளசி இலையை அரைச்சு அது மேல தடவுறீங்க அப்படின்னா அந்த படை பிரச்சனை நீங்கன்றாங்க. குளிக்கும் போது அந்த துளசி இலையை போட்டு குடிக்கிறீங்க அப்படின்னா உங்க சருமம் பளபளப்பாவும் ஜொலிஜொலிப்பா இருக்குன்றாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, துளசி தண்ணி தினந்தோறும் குடிச்சிட்டு வந்தா நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுமா. ஸோ அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. ஆனா யாருக்குமே